السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா தனது அடியார்களின் மீது மிகவும் கருணை அன்புள்ளவனாக இருக்கிறான். அதனால்தான் அவனை நாம் நெருங்குவதற்காக வேண்டி அவனுடைய அருளை, பொருத்தத்தை, மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நமக்கு அமல்களுக்குரிய இபாதத்துகள் செய்வதற்குரிய சில காலங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். அப்படியான ஒரு காலம், நாட்கள் தான் துல் ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, துல் ஹஜ் மாதம் என்பதே அந்த மாதம் முழுமையாக சிறப்புக்குரிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட, புனிதப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா 12 மாதங்களில் 4 மாதங்களை புனிதப்படுத்தியிருக்கிறான். அல் குர்ஆனிலே அதை குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்வினால் புனிதப்படுத்தப்பட்ட மாதங்களாக இருக்கிறது. துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஃதலு ஐயாமித் துன்யா ஐயாமுல் அஷ்ர். உலகின் நாட்களின் சிறந்த நாட்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்று சொல்கிறார்கள். இது பஸாரிலே வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, குர்ஆனுடைய 89வது அத்தியாயத்தை நாம் பார்த்தால் அல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயம், அதில் அல்லாஹு தஆலா முதல் 2 வசனங்களிலே குறிப்பிடுகிறான், சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர். ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, காலையின் மீது சத்தியமாக. 2வது வசனத்தில் அல்லாஹு தஆலா வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா 10 இரவுகளை குறிப்பிட்டு சத்தியம் செய்கிறான். இதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அதிகமான தஃப்சீருடைய அறிஞர்கள், குறிப்பாக சஹாபாக்களில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா 10 இரவுகளின் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அது துல் ஹஜ் மாதத்துடைய அந்த முதல் 10 நாட்களாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அவர்களுடைய தஃப்சீரிலே இதுதான் சரியான கருத்து என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல் ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்புகளை, அந்த நாட்களிலே செய்யக்கூடிய நல்லமல்களுடைய சிறப்புகளை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸஹீஹ் புகாரிலே வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வருடத்துடைய எந்த ஒரு நாட்களிலும், அதாவது செய்யக்கூடிய அமல்களுக்கு நிகராக, அதாவது இந்த துல் ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் வருடத்துடைய ஏனைய எல்லா நாட்களிலும் செய்யக்கூடிய அமல்களை விட மிகவும் அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரியதாக இருக்கிறது, அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த முதல் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அமலு சாலிஹ், சாலிஹான அமல்கள் என்பது வருடத்துடைய ஏனைய காலங்களிலே செய்யப்படக்கூடிய அமல்களை விட அல்லாஹ்விடத்திலே கூலியால் மிகவும் சிறந்தது என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விட சிறந்ததா என்று கேட்கும் பொழுது அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஆம் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே இஸ்லாத்திலே, மார்க்கத்திலே ஜிஹாத் என்பது உயரிய முதல் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அதை விட துல்ஹஜ் அந்த மாதத்துடைய முதல் 10 நாட்களே செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது, அதிகமான நன்மைகளை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு நிபந்தனையை சொல்கிறார்கள், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதிலே போகிறார், தன்னுடைய உயிருடன், அதே தன்னுடைய செல்வங்களுடன் சென்று யார் திரும்பவில்லையோ அவருடைய நற்கூலி என்பது அது மிகவும் மகத்தானது என்று சொல்கிறார்கள், அதை தவிர என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே துல் ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்பது அல்லாஹு தஆலா அவனை நெருங்குவதற்காக வேண்டி நமக்கு தந்த சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறது. எல்லா நாட்களிலும் நாம் அல்லாஹ்வை வணங்கி நெருங்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படியான சந்தர்ப்பங்களை நமக்கு எல்லா நாட்களிலும் தந்திருக்கிறான். ஆனால் அல்லாஹு தஆலா அவனாகவே நமக்கு சிறப்புப்படுத்தி தந்திருக்கக்கூடிய அந்த நாட்கள், அந்த காலங்கள் என்பது மிகவும் மகத்தானதாக இருக்கிறது. அந்த நாட்களை நாங்கள் அலட்சியப்படுத்த கூடாது, அதிலே நாங்கள் பொடுபோக்காக இருக்கக்கூடாது. எனவே அந்த
நாட்களில் நாம் அதிகமாக நல்லறங்கள் புரிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதாவது இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் தனது ஃபத்துஹுல் பாரியில் எழுதும் பொழுது சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை சிறப்புப்படுத்துவதற்குரிய காரணத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், இந்த நாட்களில் இஸ்லாத்துடைய எல்லா அமல்களும் ஒன்று சேர்ந்து விடுகிறது. ஒருவன் ஈமானுடன் இருக்கிறான், அவன் முஸ்லீமாக இருக்கிறான் என்று சொன்னால் தொழுகை இந்த நாட்களில் நிறைவேற்றப்படுகிறது. அதே போல் நோன்பென்ற வணக்கம் நிறைவேற்றப்படுகிறது, ஜகாத் என்ற வணக்கம் நிறைவேற்றப்படுகிறது. அதே போன்று இஸ்லாத்துடைய 50 கடமைகள் ஒரு கடமையாகிய ஹஜ் என்ற வணக்கமும் இந்த நாட்களிலே நிறைவேற்றப்படுகிறது. எனவே இஸ்லாத்துடைய 50 கடமைகளும் இந்த நாட்களிலே ஒன்று சேர்வதனால்தான் அல்லாஹு தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை சிறப்புப்படுத்தியிருக்கிறான் என்று இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களை அதிகமான நல்லமல்கள் புரிவதன் மூலமாக நாம் சிறப்புப்படுத்த வேண்டும். அமல்களின் மூலமாக நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அன்புக்குரியவர்களே, ஹாஜிகள் ஹஜ்ஜிக்காக வேண்டி நியத்து வைத்து ஹஜ்ஜிக்கு செய்தவர்கள் இந்த நாட்களிலே ஹஜ்ஜுடைய வணக்கங்களை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவார்கள். அது இல்லாமல் ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்கள் கூட இந்த நாட்களிலே வணக்கங்கள் புரிந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முடிந்தால் நோன்பென்ற வணக்கம் இருக்கிறது. துல்ஹஜ் மாதத்துடைய 9 நாட்கள் என்ன செய்யலாம்? அவர்களுக்கு சக்தி இருந்தால் அரஃபாவுடைய நாள் வரைக்கும் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். அரஃபாவுடைய நோன்பென்பது 2 வருடங்களுக்குரிய பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா அதை பரிகாரமாக ஆக்கிறான். அதே அன்புக்குரியவர்களே, அதிகமாக நோன்பு நோட்கலாம். அதே போன்று உஃபரியான கடமையான தொழுகையை பேணுதாக தொழுது வருவதுடன் உஃபரியான சுன்னத்தான தொழுகைகளை அதிகப்படுத்தலாம். திலாவத்துல் குர்ஆன் அதிகமாக நமக்கு குர்ஆன் ஓதலாம். அதே போன்று முடிந்தளவு நாம் தர்மங்கள் சதக்காக்கள் அந்த தர்மத்தை நமக்கு புரியலாம், நமக்கு தர்மம் செய்யலாம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த நாட்களிலே அதிகமாக ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தக்பீரி வத் தஹ்மீத் வத் தஹ்லீல், அதிகமாக அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள், தக்பீர் சொல்லுங்கள், தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை அதிகப்படுத்துமாறு சொல்கிறார்கள் இந்த நாட்களிலே. அதே மினத் தஹ்மீத் அல்லாஹ்வை அதிகமாக புகழச் சொல்கிறார்கள். எனவே அதிகமாக நமக்கு திக்ர்கள் செய்யலாம். அதே அன்புக்குரியவர்களே, இன்னும் என்னென்ன சாலிஹான அல் அமலு சாலிஹ் நல்ல அமல்கள் இருக்கிறதோ, பெற்றோர்களை நாம் அதாவது நல்ல முறை நடந்து கொள்வது, எல்லா காலங்களும் பெற்றோர்கள் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும். இரத்த உறவுகள் நாம் சேர்ந்து நடக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக இந்த நாட்கள் அதிகமாக நாம் என்ன செய்யணும்? இதிலே கவனம் செலுத்த வேண்டும். அதே அன்புக்குரியவர்களே, என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கிறதோ எல்லா வணக்கங்களையும் இந்த நாட்களில் அதிகப்படுத்தி நாம் வணக்கங்களில் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களுடைய எல்லா மகத்தான நற்கூலிகளையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்து விடுவான். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியங்களை நமக்கு தர வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.